ISRC My Pride. நான் முனைவர் கு. புஷ்பாவதி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, சுயநீதி பிரிவு, சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி. என்னுடைய தலைப்பு புதுக்கவிதையின் வடிவங்கள். கவிதை என்பது உள்ளதை உள்ளவாறு கூறுவது. காணும் காட்சியினை அலங்கார வார்த்தைகளின்றி உள்ளதை உள்ளபடி எளிய தமிழ் சொற்களை கொண்டு எழுதப்படும் கவிதை வடிவமாக புதுக்கவிதை அமைகின்றது. மரபு கவிதை போன்று எதுகை, மோனை, சீர், தலை போன்ற மரபு விதிகளை பின்பற்ற இவை தேவையில்லை. கருத்துக்களையும் உணர்வுகளையும் எளிய இயல்பான மொழியில் சுதந்திரமாக வெளிப்படுத்த கூடிய ஒரு கவிதை வடிவமாகவே புதுக்கவிதை அமைகின்றது. விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்பது தொல்காப்பியர் கருத்து. விருந்து என்று பெயரிட்டு புதுக்கவிதையை அவர் வரவேற்றுள்ளார். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை என்று பாரதியார் புதுக்கவிதையை வரவேற்றிருக்கின்றார். அவர் சொன்னவாறு எல்லா வகையிலும் புதுமைகளை ஏற்று படைக்க வேண்டும் என்பது புதுக்கவிதையாளர்களின் நோக்கமும் செயல்பாடுமாக அமைகின்றது. புதுக்கவிதையின் 3 காலகட்டங்கள். தமிழில் பாரதியாரால் எழுதப்பட்ட வசன கவிதை புதுக்கவிதையின் முன்னோடியாக அமைகின்றது. புதுக்கவிதையானது 3 காலகட்டங்களில் வளர்ச்சி அடைந்துள்ளது. அவை மணிக்கொடி காலம், எழுத்து காலம், வானம்பாடி காலம் என்று 3 காலகட்டங்களை புதுக்கவிதை கொண்டுள்ளது. புதுக்கவிதையின் பாடுபொருள். புதுக்கவிதையாளர்கள் இயற்கையை பாடுவதை விட வாழ்க்கை நிகழ்ச்சிகள், தம் இதயத்தில் ஏற்படும் உணர்வு நிகழ்ச்சிகளையே தம் கவிதைகளில் வடிக்க முயல்கின்றனர். அடிமனத்தின் குரலை படிமவியல், இருண்மை, குறியீட்டியல் ஆகிய பண்புகள் கலந்த நிலையில் தம் கவிதைகளில் வெளிப்படுத்த தொடங்கினர். படிமம். படிமம், பிம்பம், உருட்காட்சி என பல்வேறு சொற்களால் இமேஜ் என்ற ஆங்கில சொல்லை தமிழிலும் உரைத்தாலும் படிமமே பரவலாக ஏற்பு சொல்லாக இருக்கின்றது. ஒரு கவிதையின் உணர்ச்சி கூர்மை வடித்து காய்ச்சிய சிக்கன சொற்களுக்குள் வண்ண கலவையாக சிறகு விரிக்கின்ற மின்னர் பொழுதே படிமமாக அமைகின்றது. படிமத்தை விளக்கும் எடுத்துக்காட்டுகள்: கடவுள் ஊன்றும் செங்கோல் என்று மின்னலையும், வெள்ளி தூளின் பாதை தூவி மெல்ல காற்றுள் வீழும் விண்மீன் என்று சிற்பி பாலசுப்பிரமணியனின் கவிதைகள் படிமத்தை விளக்கும் எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றது. குறியீடு. மரபு கவிதையின் வடிவம், உள்ளடக்கம் என இரண்டிலிருந்தும் பல்வேறு வகையிலும் மாறுபட்டதால் புதுக்கவிதை என பெயர் சூட்டப்பட்டது. ஆனாலும் புதுக்கவிதை மரபுகளிலிருந்து தம்மை முழுவதுமாக விலக்கிக் கொள்ளவில்லை. இலக்கிய உலகில் தொடர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய பயன்படும் மரபுகள் சிலவற்றை புதுக்கவிதை இன்றளவும் பேணி வருகின்றது. குறியீடுகளுடைய பிரிவுகள். அகிலத்துவ குறியீடுகள், வழக்கு குறியீடுகள் என குறியீடுகளை பிரிப்பர். அகிலத்துவ குறியீடுகள் என்பது உலகு அனைத்திற்கும் பொதுவானதாக, தொன்று தொட்டு மனித உணர்வுகளோடு நெருங்கிய உறவு கொண்டதாக அமைகின்றது. இவை நீடித்து வாழக்கூடிய, வாழ்ந்து வருபவையாகவும் அமைகின்றது. அதனால் அனைவருக்கும் எளிதில் பொருள் உணர்த்தக்கூடியவையாக இந்த குறியீடுகள் அமைகின்றது. வழக்கு குறியீடுகள் எளிய சொற்கள் மூலம் ஆழமான மறைமுகமான பொருள்களை உணர்த்தும் உத்திகளாக இந்த குறியீடுகள் அமைகின்றது. குறியீடுகளுக்கு எடுத்துக்காட்டுகள்: மை சிறகில் கூடி வட்டம் பெரிதாக்கி கருதியது ஒளியும் இருள் கூட ஒளியா என்று தி.சோ. வேணுகோபால் அவர்களின் கவிதையில் ஆன்மீக உணர்வுகள் கலந்த தத்துவ சிந்தனைகள் நிறைந்திருக்க கூடிய வகையில் குறியீடுகள் அமைந்துள்ளது. குறியீடுகளுக்கு மேலும் எடுத்துக்காட்டு சில: இன்னொரு கண்ணகி எழுந்து வந்தால் உடைய போவது சிலம்பு மட்டுமல்ல என்று மு. மேத்தாவுடைய கவிதைகள் குறியீடாக அமைகின்றது. புதுக்கவிதையின் முக்கிய வடிவங்கள். புதுக்கவிதையின் முக்கிய வடிவங்கள் பல பிரிவுகளில் இன்றளவு பயன்பட்டு வருகின்றது. ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ, ஹைபுன், வசன கவிதை, கசல், குறட்கூ, சீர்கூ, சானெட், குக்கூ என்ற பல வடிவங்களை பெற்று புதுக்கவிதை மக்களிடம் உலாவி வருகின்றன.
ஹைக்கூ 3 வரிகளை கொண்ட ஒரு குறுகிய வடிவ கவிதை. துளிப்பா, குறும்பா அல்லது விடுநிலைப்பா என்றும் அழைக்கப்படுகின்றது. அலங்காரமற்ற நேரடியான சொற்கள் பயன்படுத்தப்படும் இயற்கை, பருவ காலங்கள், அன்றாட நிகழ்வுகள் போன்றவற்றை இந்த ஹைக்கூ கவிதைகள் அடிப்படையாக கொண்டு அமைகின்றன. குறைந்த சொற்களில் அதிக பொருள், உணர்வு அல்லது காட்சி வாசகர்களின் மனதில் உருவாக்குவதாக இந்த ஹைக்கூவானது இன்றளவும் பிரபலமாக அனைவர் மனதிலும் நிலைத்து கொண்டு இருக்கின்றது. ஹைக்கூ கவிதைக்கான சில எடுத்துக்காட்டுகள். தீப்பெட்டி திறந்தால் பிஞ்சு விரல்கள் என்று ஸ்ரீ ரசா என்ற கவிஞர் தன்னுடைய ஹைக்கூ கவிதையில் இங்கு படைத்திருக்கின்றார். அவற்றில் குழந்தை தொழிலாளர்களுடைய நிலையை அழகாக அவர் 3 வரிகளில் விளக்கி இருக்கின்றார். அடுத்து, கடலில் வலை வீசும் மீனவன், கரையில் மீன் கொத்தி முதலாளி. கடலில் வலை வீசும் மீனவன், கரையில் மீன் கொத்தி முதலாளி என்பது அவைநாயகன் அவர்களுடைய ஹைக்கூ கவிதையாக அமைகின்றது. மேலும் அடுத்து சென்றியூ, ஹைக்கூவிற்கு அடுத்ததாக சென்றியூ கவிதை. ஹைக்கூவை போன்றதுதான், 5-7 அசைகளை கொண்டது. தமிழில் இது சமூக பிரச்சனை, அன்றாட வாழ்வின் வினோதங்கள், மனிதர்களின் முரண்பாடுகள் போன்றவற்றை சுருக்கமாக நச்சென சொல்லும் நகைச்சுவை துளிப்பாக்களாக இந்த சென்றியூ கவிதை படைக்கப்பட்டுள்ளன. சென்றியூ கவிதைகளுக்கான சில எடுத்துக்காட்டுகள். தடிக்கி விட்டதும் ஆசிரியர் உடைந்து உதிர்ந்தார், பாடம் பாடமாய் என்பது அங்கத தன்மையோடு இக்கவிதை வெளிப்படுவதை காண முடிகின்றது. தடிக்கி விட்டதும் ஆசிரியர் உடைந்து உதிர்ந்தார், பாடம் பாடமாய். ஊர் சுற்றும் பிள்ளையின் வேலைக்காக கோயில் சுற்றும் அம்மா. இன்றைய நடைமுறை வாழ்க்கையை அங்கத உணர்வோடும் இங்கு உணர்த்தி இருக்கின்றார். கசல், ஈரடி பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தும் ஒரு செறிவான கவிதை வடிவம் கசல். உருது மொழியில் உருவான காதல், பிரிவு, துயரம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஈரடி பாடல்களின் தொகுப்பாக இவை அமைகின்றது. மீண்டும் வரும் சொற்றொடர் மற்றும் எதுகை அமைப்பை கொண்டதாக இதனுடைய அமைப்பு முறை காணப்படுகின்றது. தனித்தமிழ் மரபில் கசல் கவிதை காதல், ஆன்மீகம், வாழ்வியல் போன்ற தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த கசல் என்ற புது கவிதையானது அமைகின்றது. கசல் கவிதைக்கு சில எடுத்துக்காட்டுகள். என் இதயத்தில் நீ தங்காவிட்டாலும் பரவாயில்லை, வந்தாவது போ. என் இதயத்தில் நீ தங்காவிட்டாலும் பரவாயில்லை, வந்தாவது போ. என் கனவு உன் முன் ஏந்திய பிச்சை பாத்திரம். என் கனவு உன் முன் ஏந்திய பிச்சை பாத்திரம். உன் கண்களால் தான் நான் முதலாக என்னை பார்த்தேன். உன் கண்களால் தான் நான் முதலாக என்னை பார்த்தேன். இவை யாவும் அப்துல் ரஹ்மானின் கவிதை வரிகள். இவை கசல் கவிதைக்கு சான்றாக கூறலாம். லிமரைக்கூ. லிமரைக்கூ 5 வரிகளில் நகைச்சுவையாக அமையும் ஒரு வடிவம். ஆங்கிலத்தில் லிமரிக் என்று அழைப்பர். லிமரிக் வடிவம் முதல் மற்றும் 3ஆம் அடிகளில் எதுகை, மோனை அல்லது இயைபு போன்றவை அமையக்கூடிய வகையில் லிமரைக்கூ கவிதை அமைந்துள்ளது. ஈரோடு தமிழன்பன் தமிழில் லிமரைக்கூ கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆவார். லிமரைக்கூ கவிதை எடுத்துக்காட்டுகள். புகைப்பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், இரண்டும் விற்றால் வாழ்வில் சிறப்பாய். அடுத்து போலி பக்தர்கள் பற்றி கூறக்கூடிய வரிகளில் லிமரைக்கூ கவிதையை நாம் காணலாம். பாடுவது அருட்பா பதிகம். அன்றாடம் உணவில் ஆடு, கோழி, மீன், நண்டு வகைகளே அதிகம். பாடுவது அருட்பா பதிகம். அன்றாடம் உணவில் ஆடு, கோழி, மீன், நண்டு வகைகளே அதிகம். இவை லிமரைக்கூ கவிதைக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. குறட்கு. குறள் வெண்பாவின் வடிவத்தை புது கவிதைக்குள் கொண்டு வருபவை குறட்குவாகும். முதல் அடியில் 2 சீர்களும் 2ஆம் அடியில் 2 சீர்களும் சேர்ந்து கூட்டாக அமையக்கூடிய வகையில்
ஈரடி கவி வடிவமாக இந்த குறட்கு விளங்குகின்றது. பெரும்பாலும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கவிதை தொகுப்புகள் குறட்குவில் அமைவது குறிப்பிடப்படுகிறது. தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் தமிழரின் பெருமைகளை குறட்கு வாயிலாக பாரதிதாசன் விளக்கியுள்ளார். மூட நம்பிக்கைகளை தகர்த்து அறிவியல் சிந்தனைகளையும் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த குறட்கு கவிதை அமைகின்றது. குறட்கு என்னும் புது வடிவ கவிக்கு சில எடுத்துக்காட்டுகள். தமிழ் கசங்கி விடுகிறது பிறமொழி கபடியாடுவதால். காதல் நினைவுகளில் வாழ்கிறது நிம்மதியை தொலைக்கின்றது. தமிழ் கசங்கி விடுகிறது பிறமொழி கபடியாடுவதால். காதல் நினைவுகளில் வாழ்கிறது நிம்மதியை தொலைக்கின்றது. இவை குறட்கு என்னும் புது வடிவ கவிக்கு சான்றாக அமைகின்றது. வசன கவிதை யாப்பு இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி சாதாரண பேச்சொழுக்கை போல கவிதை எழுதுவது வசன கவிதையாக அமைகின்றது. மகாகவி பாரதியார் தமிழில் அறிமுகப்படுத்திய ஒரு புது கவிதையில் வசன கவிதை முக்கியமானதாக இருக்கின்றது. பாரதியாரின் வசன கவிதையில் அவர் வழங்கி இருக்கக்கூடிய சொற்களும் சொற்றொடர்களும் புதுமையானதாகவே அமைகின்றது. சான்றாக, ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய், ஓட்டினாயா, கொன்றாயா, விழுங்கி விட்டாயா என்ற வரிகள் வசன கவிதையின் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. வசன கவிதை எடுத்துக்காட்டுகள். உணர்வே நீ வாழ்க, நீ ஒன்று நீ ஒளி, நீ ஒன்று நீ பல, நீ நட்பு நீ பகை, உள்ளதும் இல்லாததும் நீ, அறிவதும் அறியாததும் நீ, நன்றும் தீதும் நீ, நீ அமுதம் நீ சுவை, நீ நன்று நீ இன்பம் என்பது வசன கவிதையின் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுகளாக காணலாம். சீர்கு கவிதை. வசன கவிதைக்கு அடுத்து சீர்கு கவிதை. சீர்கு கவிதை என்பது குறிப்பிட்ட அடிகள் அல்லது வரிகளை கொண்ட ஒரு வடிவம். இது பொதுவாக சிறியதாகவும் சுருக்கமாகவும் இருக்கும். ஹைக்கு கவிதையை போல சில நேரங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எழுத்துக்களுள் அல்லது குறுகிய வரிகளுள் உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சீர்கு கவிதை அமைகின்றது. சீர்கு கவிதை எடுத்துக்காட்டுகள். இதயம் கல்லை போல் நம்பிக்கையும் அச்சமும் பூசப்பட்டுள்ளது. இயற்கையின் தலைப்பில் சீர்கு. சிறகு உதிர்ந்து வெளிவரும் பறவை கூண்டிற்கு. சிறகு உதிர்ந்து வெளிவரும் பறவை கூண்டிற்கு. இவ்வாறு இவை சீர்கு கவிதையின் சான்றாக நாம் காணலாம். புது கவிஞர்களே, நீங்களும் புது கவிதையின் வடிவங்களை உணர்ந்து கொண்டு அவற்றின் வரைமுறைகளை தெரிந்து கொண்டு உங்கள் கவிதையில் அவற்றை இணைந்து சிறந்த ஒரு புது கவிஞர்களாக உருவாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.